بسم الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பில் சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை நாம் முறையாக ஓதி அதை விளங்குவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله قل هو الله أحد الله الصمد لم يكن له كفوا أحد. நாம் இந்த அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு சொல்லினுடைய பொருளையும் நாம் அறிந்து கொள்வோம். குல் என்ற வார்த்தை, குல் என்றால் என்ன அர்த்தம்? அவன். அல்லாஹ் என்றால் மகத்தான பேர், லஃப்துல் ஜலாலா, வணக்கத்துக்குரியவன். அஹத் என்றால் ஒருவன். புரியுதா அவன் சொல்றது? அஹத் என்றால் ஒருவன். எனவே குல் என்ற இந்த வார்த்தை கூறுவீராக என்றால் அல்லாஹ் நபிக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். நபியை நீங்கள் கூறுங்கள். ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே என்பதை அழுத்தி, ஹுவ என்ற வார்த்தை அங்கு வருகின்றது, அழுத்தி சொல்வதுதான். அல்லாஹ் அவன் ஒருவனே. குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹு ஸமத். இதில் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா அஸ்ஸமத் என்று சொன்னால் தேவையற்றவன். அஸ்ஸமத் என்றால் தேவையற்றவன். புரியுதா? அல்லாஹ் எவரிடமிருந்தும் தேவையற்றவன். அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். அல்லாஹு ஸமத். லம் யலித் வலம் யூலத். லம் யலித் என்றால் அவன் பெறவில்லை, அவன் எவரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை, எவராலும் அவன் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த லம் என்ற வார்த்தை இல்லை என்ற பொருளை கொடுக்கக்கூடியது. இல்லைங்களா? வலம், அதுல வலம் என்று வரும்போது இன்னும் இல்லை என்ற அர்த்தம் தான். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யகுல் லஹு அவனுக்கு இல்லை, குஃபுவன் என்று சொன்னா என்ன? நிகராக. அஹத் என்றா எவரும். அஹத் என்றா எவரும், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்போது நாம் இந்த அத்தியாயம் தொடர்பான விளக்கங்களையும் செய்திகளையும் பார்ப்போம். இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, இந்த அத்தியாயம் கொஞ்சம் நடுவில் உட்காரலாம். இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது வணக்கத்துக்குரிய இறைவன்
என்ன தகுதிகள் உடையவனாக அவன் இருக்க வேண்டும், என்ன தகுதிகள் இருந்தால் அவன் இறைவன், என்ன தகுதிகளை உடையவனாக இருந்தால் அவன் இறைவன் என்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அத்தியாயம். புரிஞ்சா? அல்லாஹுவை பற்றி யாராவது கேட்டால் நாம் சொல்ல வேண்டியது இந்த அத்தியாயத்தை தான். நீங்க அல்லாஹ் வணங்குமாறு சொல்றீங்க, யார் அந்த அல்லாஹ், யார் அந்த அல்லாஹ் என்று கேட்டால் நாம் சொல்ல வேண்டியது இதுதான். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சொல்றது அல்லாஹ் அவன் ஒருவனே என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே அவனது அதிகாரத்திலும் ஆட்சியிலும் அவனுக்கு கூட்டாக என்ன யாரும் இல்லை. வலம் யகுல்லஹு ஷரீக்கும் ஃபில் முல்க், அல்லாஹ் சொல்கிறான். வலம் யகுல்லஹு ஷரீக்கும் ஃபில் முல்க், அவனது ஆட்சியில் அவனுக்கு யாரும் என்ன கிடையாது, கூட்டு கிடையாது. புரியுது அவன் சொல்றது? எனவே சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய அந்த அதிகாரமும் ஆட்சியும் அனைத்துக்கும் மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் இதுல பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு அஹத் என்று ஓதக்கூடிய ஒருவர் எப்படி ஷிர்க் வைக்க முடியும், எப்படி இணை வைக்க முடியும்? முடியாது இல்லையா? அல்லாஹ் என்ன செய்கிறார், அல்லாஹ் ஒருவனே என்று ஓதுகிறார். அல்லாஹ் அவன் ஒருவனே என்று என்ன செய்கிறாரு, ஓதுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் எப்படி அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யலாம்? அப்ப எதை மறுக்கிறார் அவரு? அல்லாஹ் ஒருவன் என்பதுதான் மறுக்கிறார். அல்லாஹ் என்ன செய்கிறார், இபாதத்துல அல்லாஹ்க்கு செலுத்த வேண்டிய இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்துகின்ற போது, அல்லாஹ்வுக்கே உரிய பண்புகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக நம்பும் போது அங்க எது அடிபட்டு போகுது? இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், தௌஹீத். எனவே அல்லாஹ் ஒருவன் என்று சரியாக முறையாக விளங்கிய ஒருவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்ய மாட்டார், இணை வைக்க மாட்டார், யாரையும் அல்லாஹ்வோடு கூட்டு சேர்க்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சவன் சொல்றது. அதே போன்றுதான், அதாவது அறிஞர்கள் சொல்வார்கள், வருடம் முழுவதும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்கள், நாங்கள் அந்த அடுத்த வசனத்தில் வருவோம். அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹு சமத். அல்லாஹு சமத் என்றால், அஸ்ஸமத் என்றால் என்ன? இப்ப எந்த தேவையும் அற்றவன். புரியுது அவன் சொல்றது? எனவே அல்லாஹ் என்று சொன்னால் யாவரும் அவன் பால் தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். மனிதர்தான் லம் யலித் வலம் யூலத், லம் யலிதான ஒரு அபாண்டத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் மீது சுமத்துகிறார்கள். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னென்றால், அதாவது வருடம் முழுவதும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதக்கூடியவர்கள் கிறிஸ்துமஸ் என்று வருகின்ற போது அவர்கள் அதுல அவர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கு வாழ்த்து சொல்வார்களாக இருந்தால், அவங்க வருடம் முழுவதும் சூரத்துல் இஹ்லாஸை ஓதுவதில் எந்த அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது, எந்த அர்த்தமும் இல்லாமல் போய். அல்லாஹ் மறுக்கிறான் இந்த அத்தியாயத்தில் முழுமையாக. அல்லாஹ் இதை என்ன செய்கிறான், அவன் யாரையும் பெறவில்லை என்று சொல்கிறான். அப்படி சொல்லும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்புக்காக போய் நாம் என்ன செய்கிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய நம்பிக்கை என்ன? அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை அங்கே ஏற்படுதா இல்லையா? எனவே இது மிகப்பெரிய ஒரு தவறு, சாதாரண ஒரு தவறு அல்ல, பெரும் ஒரு தவறாக இது இருக்கிறது. அதே போன்று வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. புரியுதா? அல்லாஹ் சொல்றான், ஹுவல் அவ்வல், ஹுவல் அவ்வல், அவன் தான் யாரு, ஆரம்பமானவன், அவன் தான் ஆரம்பமானவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப நீங்க எடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இப்ப எவ்வளவு மதங்கள் உலகத்தில் தோன்றி இருக்கின்றன. அந்த மதங்களுடைய அந்த மதத்தை உருவாக்கியவர், அந்த மதத்துடைய யாரு, அந்த இஸ்தாபகர் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய ஆரம்பம் எத்தனை வருடம்? இப்ப பௌத்தர்னா 2050 சொச்சம் வருடங்கள். கிறிஸ்துவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்படுத்தீங்கன்னா 2025. இப்படியாக அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய மதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அதற்கு முன்னால உள்ளவர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தார்களே, உங்களோட இவர் தான் உங்களோட மதத்தை உருவாக்கியவர் என்று சொன்னா, அதற்கு முன்பு வாழ்ந்து மரணித்தார்களே, அவர்களுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப அவங்க எங்க போவாங்க, சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா?
என்ற கேள்வி இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் அல்லாஹ் சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த பூமிக்கு நாம் அனுப்புகின்ற போதே நாம் சொல்லி அனுப்பினோம், எம்மிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எனவே இஸ்லாம் என்பது ஆரம்பமானது, அதுதான் முதன்மையானது. அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல் அவ்வல், அவன்தான் ஆரம்பமானவன், வல் ஆஹிர், அவன்தான் இறுதியானவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது இயற்கையான மார்க்கம், அதுதான் முதன்மையான மார்க்கம், அதுதான் முதன்மையான மார்க்கம். ஏன் படைத்த இறைவனிடமிருந்து அது வந்திருக்கிறது என்பதெல்லாம் இஸ்லாம் சத்திய மார்க்கம் என்பதற்கு பலமான ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் தஆலா சொன்னான், ஃபித்ரத்துல்லாஹி அல்லதி ஃபத்தரன் நாஸ அலைஹா என்று அல்லாஹ் குர்ஆனில், அதாவது மனிதர்களை படைத்த ஃபித்ராவாக அல்லாஹ் இதை சொல்கிறான். இதுதான் இயற்கையானது, இதுதான் இயற்கையான வழிமுறை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இதெல்லாம் இஸ்லாத்துடைய தனித்துவத்தை, அதே போன்று இறைவன் என்றால் அவனுக்கு என்ன தகுதிகள் இருந்தால் இறைவன், அப்படிதானே? எடுத்தீங்கன்னா ராமர் பிறந்தார், ராமர் பிறந்த இடம் எங்க? அயோத்தி. அப்ப பிறந்தார் என்றால் எப்படி கடவுளாக முடியும்? கடவுளுக்கு எப்படி பிறப்பு என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்ப எனவே அப்ப இறைவன் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான்? இறைவன் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், என்ன தகுதிகள் இருந்தால் அவன் இறைவன் என்பதை நமக்கு என்ன செய்து இந்த அத்தியாயம் ரத்தின சுருக்கமாக சொல்லித் தருகிறது. அதே போன்றுதான் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனது படைப்பினங்கள், அவனது படைப்பினங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரப்பை தவிர மற்ற அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவைகள், அவனால் படைக்கப்பட்டவைகள். எனவே அவனால் படைக்கப்பட்ட ஒன்றை அவனுக்கு நிகராக்க முடியுமா? படைத்தவனுக்கு அவனால் படைத்த ஒன்றை நிகராக்க முடியுமா? அது எப்படி அறிவுபூர்வமாக வரும்? ஒரு நாளும் அறிவுபூர்வமாகாது. அவன் படைப்பான், ஹாலிக். அவனை தவிர மற்ற அனைத்தும் மஹ்லூக், படைக்கப்பட்டவைகள். படைக்கப்பட்டவற்றில் ஒன்றை தான் அவனுக்கு என்ன செய்ய முடியும்? நிகராக்க முடியும். அது முடியுமா? அது புத்திக்கே பொருந்தாத ஒரு விஷயம். அவன் ஹாலிக். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயம் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒருவன் வணக்கத்துக்குரியவனாக இருக்க வேண்டுமா? இந்த தகுதிகள் இருந்தாக வேண்டும். இந்த தகுதிகள் இருந்தால்தான் அவன் யார்? அவன் இறைவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த அத்தியாயம் ஒரு மகத்தான அத்தியாயம், அப்படிதானே? இப்ப குர்ஆனை நீங்க எடுத்தீங்களா, தௌஹீத பேசக்கூடிய இடங்களை நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் மகத்தானதுதான். இப்ப குர்ஆனிலே மகத்தான வசனம் எது? ஆயத்துல் குர்சி. அல் குர்ஆனிலே மகத்தான வசனம் ஆயத்துல் குர்சி. ஏன்? அது படைத்த இறைவனை பற்றி தான் அது பேசுகிறது, அல்லாஹுவை பற்றி தான் அந்த வசனம் பேசுகிறது. அதே போன்று இந்த அத்தியாயம் குர்ஆனில் 3 நிகரானது. குர்ஆன்ல 3 நிகரானது சூரத்துல் இக்லாஸ். எனவே ஏன் அவ்வளவு சிறப்பு அந்த அத்தியாயத்துக்கு என்றால், அது இறைவனை பற்றி பேசுகிறது, தௌஹீத் ஏகத்துவத்தை பேசுகிறது. குர்ஆன்ல எடுத்தீங்கன்னா மகத்தான சூரா அத்தியாயம் எது? குர்ஆன்ல மகத்தான அத்தியாயம் எது? சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா. எனவே அது அல்லாஹுடைய பண்புகளை பேசக்கூடிய அத்தியாயமாக, படைத்த ரப்பை பற்றி பேசக்கூடிய அத்தியாயமாக அந்த அத்தியாயம் இருக்கிறது. எனவே நர்மையான சகோதரர்களே, இப்ப நாங்க பார்ப்போம், அதாவது இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பெற்றது என்பதுதான் பிரபலமான கருத்து. இது மதீனாவில் அருளப்பெற்றது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அந்த கருத்து எந்த அடிப்படையில் வருது என்றால், யூதர்கள் நபியிடம் கேட்டார்கள், உங்களுடைய ரப்பை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய ரப்பை பற்றி சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்டபோது இந்த அத்தியாயம் அருளப்பெற்றது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியுடைய ஆதாரத்தன்மையில சில விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த செய்தியை வைத்து சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன செய்து மதீனாவில் அருளப்பட்ட, அதுக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இது மக்காவிலும் அருளப்பெற்றது, திரும்ப மதீனாவிலும் அருளப்பெற்றது என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்வார்கள். தஅத்துது நுஸூல் ஒன்று இருக்குது, அதாவது ஒரு வசனம் பல சந்தர்ப்பங்களில் இறங்குறது, பல என்ற அடிப்படையில ஒரு விஷயம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இப்ப நாங்க பார்ப்போம், முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டாங்கன்ற ஒரு செய்தி திருமிதியில வருது.
3564வது எண்ணில் 3364வது எண்ணில் வருகிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், உங்களுடைய ரப்பை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க ஒரே ரப்ப, ஒரே இறைவனை வணங்க சொல்றீங்க, அவனின் பால் மக்களை அழைக்கிறீங்க, நீங்கள் அந்த ரப்பை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோதுதான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கினான். சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை இறக்கினான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இஹ்லாஸ் என்ற பேர், இஹ்லாஸ் என்ற பேருக்குரிய ஏதாவது வார்த்தை அந்த அத்தியாயத்தில் இருக்கிறதா? சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்றோம் தானே. சூரத்துல் பக்கரானா, பக்கரான்ற பேர் எங்க இருக்குது? பக்கரான்ற அத்தியாயத்தில் இருக்குது, அப்படித்தானே? நாங்க இதுக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படுது. சூரத்துல் இஹ்லாஸ் என்பது பேர். அப்ப இஹ்லாஸ் என்ற வார்த்தை இங்க இருக்குதா? இந்த அத்தியாயத்தில் எங்கேயாவது இருக்குதா? இல்ல. அப்ப நாங்க பார்க்கும்போது, அதாவது இந்த அத்தியாயத்துக்கு இந்த பேர் சம்பந்தமாக தஃப்சீருடைய அறிஞர்கள்ல அதாவது ஃபைரூஸ் ஆபாதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ரஹிமஹுல்லா, அவங்க சொல்றாங்க, இந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் இஹ்லாஸ் என்ற பெயர் வருவதற்கான காரணம் லிஅன்னஹா ஹாலிசுத் தௌஹீத், அதாவது என்ன, இதுல பேசப்படுவது என்ன? தூய்மையான தௌஹீத், தூய்மையான ஏகத்துவம் பேசப்படுகிறது. அதனால்தான் இந்த பேர் என்று ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த பேர் வருவதற்கான காரணங்கள்ல மற்றும் ஒரு செய்தியை இமாம் ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமுல்லா அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தில் என்ன தன்னையே ஒருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறான் என்ற அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே போன்று ஹதீஸ்கள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அத்தியாயத்துக்கு வர பேர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று வருது. எப்படி வருது ஹதீஸ்ல? குல் ஹுவல்லாஹு அஹத் என்றது இந்த முழு சூராவுக்குரிய பேராக வருகிறது. ஒரு ஹதீஸை பாருங்க, முஸ்லிம்ல 811வது எண்ணில் வருகிறது. இந்த ஹதீஸ் அபூ தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் போது வந்து கேட்கிறாங்க, உங்களில் யாருக்கு குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை, குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓத முடியாது என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது சஹாபாக்கள் திரும்ப கேட்கிறாங்க, யாருக்குத்தான் முடியும்? ஒரு இரவுல குர்ஆன்ல மூன்றில் ஒன்றை ஓதுவதற்கு யாருக்குத்தான் முடியும் என்று கேட்கும்போது சொல்றாங்க, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்றாங்க. ஹதீஸ்ல எப்படி வருது? குல் ஹுவல்லாஹு அஹத் தஅதிலு சுலுஸல் குர்ஆன். குல் ஹுவல்லாஹு அஹத் என்பது குர்ஆனுடைய மூன்றில் ஒன்றுக்கு நிகரானது என்று குறிப்பிட்டாங்க. எனவே இந்த செய்தி முஸ்லிம்ல 811வது எண்ணில் வருகிறது. இதுல ரசூலுல்லாஹ் சொல்லும் போது குல் ஹுவல்லாஹு அஹத்ன்னு சொல்றாங்க. எனவே ஹதீஸ்ல இந்த அத்தியாயத்துக்கு இந்த பேர் இருக்கிறது. இந்த பேர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற பெயர் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மற்றும் ஒரு செய்தி முஸ்லிம்ல வருகிறது. எப்படி என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனை வந்து மூன்றாக பிரித்தான். இன்னல்லாஹ ஜஸ்ஸஅல் குர்ஆன ஸலாஸத அஜ்ஸா. அல்லாஹ் குர்ஆனை மூன்று பகுதிகளாக அல்லாஹ் ஆக்கினான். ஃபஜஅல குல் ஹுவல்லாஹு அஹத் ஜுஸ்அன் மின் அஜ்ஸாஇல் குர்ஆன். அந்த மூன்றில் ஒன்று எது? மூன்று பகுதிகள் ஒன்று குல் ஹுவல்லாஹு அஹத் என்றும் ஹதீஸ் வருகிறது. இப்படியான ஒரு ஹதீஸும் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கிறது. இது மூன்றாக பிரிக்கப்பட்டது, மூன்று பகுதிகளாக என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இதில் குர்ஆன்ல வந்து முன் சென்றவர்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன இல்லையா? நபிமார்களுடைய முன் சென்றவர்களுடைய வரலாறுகள் என்பது ஒன்று என்று சொல்றாங்க. அதே போன்று சொல்கிறார்கள், மார்க்க சட்டதிட்டங்கள் என்பது ஒன்று என்று சொல்கிறார்கள். அதே போன்று மூன்றாவது சொல்கிறார்கள் ஏகத்துவம், தௌஹீத் என்பது ஒன்று. இப்படி மூன்றாக என்ன செய்யறாங்க, பிரித்து சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக நாம் வருவோம். இந்த அத்தியாயம் தொடர்பான சில முக்கியமான ஹதீஸ்கள், சில முக்கியமான நபிமொழிகள். இந்த நபிமொழிகள்ல உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ரஅ பில் முஅவ்விதாத்தி துப்ர குல்லி ஸலாத்தின். அதாவது ஒவ்வொரு தொழுகையில, அந்த தொழுகையுடைய கடைசியில் சலாம் கொடுத்த பிறகு முஅவ்விதாத் அத்தியாயங்களை நபி அவர்கள் எனக்கு ஓதுமாறு ஏவினார்கள்.
இந்த முஅவ்விதாத் என்பதற்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? ஃபத்ஹுல் பாரியில் எடுத்தீங்கன்னா 9ஆம் பாகம் 62ஆம் பக்கத்துல சொல்றாங்க, அல் முஅவ்விதாத் ஐ அஸ்வரு ஸலாஸ். முஅவ்விதாத் என்றால் 3 சூறாக்களும் வரும்ன்றாங்க. முஅவ்விதாத் என்றால் பாதுகாப்பு தேடக்கூடியது என்று அந்த அதற்குரிய பொருள். அஸ்வரு ஸலாஸ். எனவே வதக்கர சூரத்துல் இஹ்லாஸ் மஅஹா தக்லீபன் என்று சொல்றாங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? இப்ப 2 சூறாக்களுக்கு பேர் முஅவ்விதத்தைன் தானே. சூரத்துல் ஃபலக்குக்கும் சூரத்துல் நாஸுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பேர்? முஅவ்விதத். என்ன அர்த்தம் முஅவ்விதத்தைன்டா? பாதுகாப்பு தேடக்கூடிய 2. அப்ப 2 என்றோட ஒன்று சேரும் போது அது 2 இது ஒன்று தானே. அப்ப அந்த மிகைத்த 2 அடிப்படையில் அது என்ன செய்யுது? அதோட இணைந்து வருகிறது. அதற்கு முஅவ்விதாத் என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய பண்புகளை அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது சூரத்துல் இஹ்லாஸ் என்ற அடிப்படையில். எனவே முஅவ்விதாத் என்று வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, முஅவ்விதத்தைன் என்றா என்னென்னது? சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். முஅவ்விதாத் என்றால் 3 சூறாக்கள், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் என்ற விளக்கத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, இது ஒரு விஷயம், இது நாங்கள் தெரிஞ்சோம். அப்ப எனவே இது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் என்ன செய்வது? ஒவ்வொரு முறை ஓதுவது. இப்ப மக்ரிப் ஃபஜ்ருக்கு பிறகு ஒவ்வொரு சூறாயும் 3 முறை ஓதும் படியாக வரக்கூடிய அந்த செய்தியுள்ள பலவீனம் இருக்குது. ஆதாரபூர்வமான ஆதாரத்தன்மை அதுல குறைவாக இருக்கு. ஆதாரபூர்வமான இதுதான் ஒவ்வொரு தடவை ஓதக்கூடிய அந்த ஹதீஸ் தான். சரி, அடுத்து நாங்க வருவோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வருகிறார். இந்த ஹதீஸ் எங்க பதிவாகிறதுனா புகாரியில 5013வது எண்ணில பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதர் வாரார் ரசூலுல்லாஹ். காலையில தான் வாரார். சுபஹான பிறகு வாரார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார், ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார். அவர் வந்து இரவு முழுக்க சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிக்கொண்டிருக்கிறாரு. அவர் இரவு முழுக்க சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னார். புரியுதா சொல்றது? அவர் எப்படி வருதுன்னா குல் ஹுவல்லாஹு அஹத்னு தான் வருது. யக்ரா அன்ன ரஜுலன் சமிய ரஜுலன் யக்ரா குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற அத்தியாயத்தை அவர் என்ன செய்கிறார்? ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் காலையில வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாரு, அவர் அதே ஓதிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹ் அவருடைய அந்த பேச்சை பார்க்கும் போது நபி அவங்க எதை உணர்றாங்களா? அவர் இந்த அத்தியாயத்தை குறைத்து மதிப்பிடுவது போன்று இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, இன்னஹா லதஅதிலு சுலுஸல் குர்ஆன் என்றான். அது குர்ஆனுடைய 1/3 நிகரானதுன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவர் இரவு முழுக்க சூரத்துல் இஹ்லாஸ் தான் ஓதிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தனது உயிர் எவன் கைவசம் அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் என்று இந்த செய்தி வருகிறது. அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயம் தான் எது? குல் ஹுவல்லாஹு அஹத் அத்தியாயம். சரியா? சரி, அடுத்து வாங்க ஒரு ஹதீஸை படிப்போம். இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து இப்னு ஹிப்பான்ல 2461, இப்னு மாஜால 1150 ஆகிய எண்கள்ல வரக்கூடிய செய்தி. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் நிஅமஸ் சூரத்தான் என்று சொல்றாங்க. சிறந்த 2 சூறாக்கள். எப்படி சொல்றாங்க? நிஅமஸ் சூரத்தான், 2 சிறந்த அத்தியாயங்கள். ஹுமா தக்ரஆனி ஃபிர் ரக்அத்தைனி قبل الفجر குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அதாவது இந்த 2 சிறந்த அத்தியாயங்களும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில், இதுல ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் நபி அவர்கள் ஓதுவர்களாக இருந்தார்கள். புரியுதா? அப்ப எனவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு முதல் ரக்காத்துல ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 அத்தியாயங்களும் தௌஹீத பேசுது. அப்படிதானே? சூரத்துல் காஃபிரூன் பேசக்கூடிய தௌஹீத் என்ன தௌஹீத் பேசுது சொல்லுங்க. சூரத்துல் இஹ்லாஸ் பேசக்கூடிய தௌஹீத் என்ன? சூரத்துல் காஃபிரூன் பேசக்கூடிய தௌஹீத் என்ன சொல்லுங்க. சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அத்தியாயத்தை எடுங்களேன், அது எந்த தௌஹீத பேசுது? அதாவது செயல் வடிவம் இல்லையா? தௌஹீதுடைய ஒரு செயல் வடிவத்தை நாங்க பாக்குறோம். என்ன? நீங்கள் வணங்குவற்றை நான் வணங்க மாட்டேன். புரியுதா சொல்றது? நான் வணங்குவற்றை நீங்கள் வணங்குவர்கள் அல்ல என்றது அது திரும்பி. அப்ப இங்க வந்து ஏகத்துவத்துடைய அந்த செயல் வடிவம்,
ஒரு செயல் ரீதியாக ஏகத்துவத்தை எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்க வேண்டும். அதை விட்டு கொடுக்க கூடாது. எந்த ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் ஏகத்துவத்தை விட்டுடக்கூடாது. அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும். அப்ப அவ்வளவு மக்காட நெருக்கடியான சூழல்ல தான் என்ன செய்து அந்த அத்தியாயம் அருளப்பெறுகிறது. இந்த அத்தியாயம் அருளப்பெற்ற பின்னணி என்ன படிச்சுக்கிறோம்? நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹ்வை நாங்க ஒரு வருடத்துக்கு வணங்குவோம், எங்கட சிலைகள் நீங்க ஒரு வருடத்துக்கு வணங்கன்ற ஒரு பேரம் பேசுவதற்கு தான் வந்தார்கள். இதை நிராகரித்து இதை மறுத்து தான் இந்த அத்தியாயம் இறங்குகிறது. எனவே இந்த தௌஹீத் என்பது எங்களோட வாழ்க்கையில நாங்க செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய தௌஹீத். அல்லாஹ் எந்த நெருக்கடி வந்தாலும் படைத்த ரப்பை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் எந்த தௌஹீதை பேசுது? சூரத்துல் இஹ்லாஸ் இறைவன், அந்த இறைவனுடைய பண்புகளை, இறைவனுடைய திருநாமங்களை பேசி ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடியதாக அந்த தௌஹீத் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்த ஒரு ஹதீஸ படிப்போம். இப்ப பாருங்க, இந்த துவாவை நாங்க படிச்சுக்கிறோம். உங்களுக்கு மனநமும் தெரியா, மனநமாக இருந்தா மிக சிறப்பு. எங்க வருது? திர்மிதியில 3475. சரியா? இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் புரைதா இப்னு அல் ஹசீப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தொழுகையில் இவ்வாறு பிரார்த்திப்பதை செவியுற்றார்கள். என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த் அல் அஹதுஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுதான் அவர் இவ்வாறு தொழுகையில அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லகத் சஅல்தல்லாஹ பில் இஸ்மில் அஅதம், நீங்க அல்லாஹ்வுடைய மகத்தான திருநாமத்தை கொண்டு நீங்கள் கேட்டு விட்டீர்கள், பிரார்த்தித்து விட்டீர்கள். அல்லது இதா சுஇல பிஹா உதிய, அதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படும். எதை கொண்டு கேட்டால் கொடுக்கப்படுமோ அதை கொண்டு அவர் கேட்டு விட்டார். வைதா துஇய பிஹி அஜாப், எதை கொண்டு பிரார்த்தித்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை கொண்டு அவர் பிரார்த்தித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். இப்ப பாருங்க, இந்த துஆல நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸுடைய அந்த அத்தியாயத்துடைய செய்திகள் அப்படி வர்றதை பாக்குறோமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகன்னு அர்த்தம், அதான் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். பி அன்னி அஷ்ஹது, நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன். அன்னக அன்தல்லாஹ், நிச்சயமாக நீதான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அல் அஹது ஸமத், வந்துடா இல்லையா? அல் அஹத் அஸ் ஸமத், நீ தனித்தவன், ஏகன், எந்த தேவையும் மற்றவன். அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். எவ்வளவு சிறந்த துஆன்னு பாருங்க. அப்ப இதை ஒருவர் இதன் மூலம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த சிறப்பையும் நாம் இதில் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, குபா மஸ்ஜித் இருந்து உங்களுக்கு, குபா மஸ்ஜித் அதோட சிறப்பு என்ன? குபா மஸ்ஜித் சிறப்பு, குபா மஸ்ஜித் நீங்க 2 ரக்காயத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை இல்லையா? குபா மஸ்ஜித்ல நீங்க 2 ரக்காயத் தொழுதா ஒரு உம்ரா செய்த நன்மை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்க வருவாங்க? குபா மஸ்ஜிதுக்கு வருவாங்க. நடந்து வருவாங்க, ஒட்டகத்திலையும் வருவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரசூலுல்லாஹ் குபா மஸ்ஜிதுக்கு வருவார்கள். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து முதலில் கட்டிய மஸ்ஜித் தான் குபா. இப்ப இந்த குபா மஸ்ஜிதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியை இமாமத்துக்காக நியமிக்கிறான், தொழுகை நடத்துறதுக்கு, தொழுவிக்கிறதுக்காக நியமிக்கிறான். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், சப்தமாக ஓதக்கூடிய தொழுகைகள், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர், இதில் அவர் என்ன செய்வார் என்றா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவார். ஓதிவிட்டு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் இந்த சூரத்துல் இஹ்லாஸ ஓதுவார். சூரத்துல் இஹ்லாஸ ஓதிட்டு தான் இன்னொரு அத்தியாயத்தை ஓதுவார். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதிட்டு தான் என்ன செய்வார்? இன்னொரு அத்தியாயத்தை ஓதுவார். அப்ப இதற்கு பின்னால தொழுத சஹாபாக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை அவங்க பார்த்துருப்பாங்க. எனவே அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, ஏன் இப்படி செய்றீங்க? ஒன்று சூரத்துல் இஹ்லாஸ் மட்டும் ஓதுங்க, அல்லது அந்த சூறா மட்டும் ஓதுங்க, வேற என்ன சேர்த்து ஓதுனீங்க என்று அப்படி கேட்கும்போது இதை ரசூலுல்லாஹ்கிட்ட முறையிடுறாங்க. முறையிடும் போது அல்லாஹ்வுடைய தூதரே சொல்றாங்க, அவர்கிட்ட கேளுங்க என்ன காரணம், ஏன் அவர் அப்படி செய்தார், அவர் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறாருன்னா நீங்க வேற ஒரு இமாம நியமித்துக் கொள்ளுங்க, நான் இந்த முறையை விட மாட்டேன்றார். எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த அத்தியாயம்
ரஹ்மானுடைய பண்புகளை கொண்ட அத்தியாயம், அல்லாஹுடைய பண்புகளை கொண்ட அத்தியாயம். எனவே நான் அந்த அத்தியாயத்தை நேசிக்கிறேன். அதன் மீது உள்ள நேசம் சொல்றான், அந்த நேசம். அப்ப ஹதீஸ்ல எப்படி வருது என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற நற்செய்தி இந்த புகாரில 774வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, ஹுப்புக ஈயாக அது ஹலக்கல் ஜன்னா. அதை நீங்க நேசித்தது உங்களை சொர்க்கத்தில் நுழைவித்து விட்டது. அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. சரியா? அதே போன்று ரசூலுல்லாஹ் ஒரு முறை பாஸ ரஜுலன் அலா சரியா. சரியான வார்த்தையை படிச்சுக்கிறேன் தானே, படிச்சுக்கிறோமா? தெரியுமா ஒரு சரியான வார்த்தை? சரியான வார்த்தை நான் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு படைய அனுப்பினாங்க ஒருவரோட தலைமையில. அதுல சரியான வார்த்தை கஸ்வாண்ட வார்த்தை, 2 வார்த்தை படிச்சுக்கிறோம், அப்படிதானே? சரியாண்ட என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் போகாம சஹாபாக்கள் ஒரு குழு அனுப்பினா அதுக்கு பேர் என்ன? சரியா. சரியா? நபி அவங்க கலந்து கொண்டா என்ன? கஸ்வா. அதுக்கு என்ன பேர்? கஸ்வா. உஹத சொல்லும் போது கஸ்வத்து உஹத் என்று தான் சொல்லுவோம். பத்ர சொல்லும் போது கஸ்வத்து பத்ர் என்று தான் சொல்லுவோம். ஏன்? அதுல நபி அவங்க கலந்து கொண்டாங்க. நபி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அதுக்கு என்ன பேர்? சரியா. இல்லைங்களா? அதுக்கு பேர் சரியான பேர். அப்ப இதுல பாத்தீங்கன்னா, அப்ப நபி அவர்கள், அப்ப சரியான வார்த்தை நீங்க வந்தா புரிஞ்சு கொள்ளணும். இதுல அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொள்ளல, ஒரு நபித்தோழருடைய தலைமையில ரசூலுல்லாஹ் படை அனுப்பி இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழருடைய தலைமையில படையை அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, பாஸ ரஜுலன் அலா சரியா. ரசூலுல்லாஹ் ஒரு படைக்கு ஒருத்தர் தலைமை பொறுப்பை கொடுத்து அனுப்புறான். அவர் போயிட்டு என்ன செய்யறாரு? தனது படைக்கு தொழுகை நடத்தும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, கடைசியில தான் இந்த சூறா ஓதுறார். நாங்க குபா மஸ்ஜிதுடைய விஷயம் எப்படி பாக்குறோம்னா, அவர் ஆரம்பத்தில் ஓதினார். அதை ஓதிட்டு சூரத்துல் இஹ்லாஸ் ஓதிட்டு சூறா ஓதுவார். இவர் எப்படி செய்யறாருன்னா, அவர் சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறாரு, என்ன செய்யறாரு? இன்னொரு சூறா ஓதுறாரு, அதுக்கப்புறம் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறாரு. சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறாரு, இஹ்லாஸ்ல முடிக்கிறார். அப்ப இதை என்ன செய்யறாங்க? ஆட்சேபனை தெரிவித்தாலும் அவர் தான் படை தளபதி, மாற்ற முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் நியமிச்சிருக்கிறான். அப்ப எனவே ரசூலுல்லாஹ்கிட்ட மதீனாவுக்கு வந்தோடனே செய்தியை சொல்றான். சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்கிட்ட கேளுங்க, ஏன் என்ன காரணம்னு அவர்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்றாங்க, லிஅன்ஹா சிஃபத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய பண்புகளை கொண்ட அத்தியாயம், எனவே நான் அதை ஓதுவதை விரும்புகிறேன் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹ்பிரூஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, அவருக்கு அறிவியுங்கள், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். இந்த ஹதீஸும் புகாரில 7375 வரக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பண்புகளை நாம் நேசித்தல், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நேசித்தல் என்பது எவ்வளவு உயர்ந்த சிறப்பு. அந்த சூரத்துல் இஹ்லாஸ் குறிப்பாக அந்த அத்தியாயம் சம்பந்தமாக தான் இந்த செய்தியெல்லாம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு மனிதர் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவதை கேட்கிறான். ஒரு மனிதர் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவதை கேட்கிறான். கேட்கும்போது அவர் ஓதி முடிக்கிறார். ஓதி முடிஞ்ச பிறகு சொன்னாங்க, வஜபத் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வஜபத். என்ன அர்த்தம்? கடமையாகி விட்டது. வஜபத் என்ன அர்த்தம்? கடமையாகி விட்டது. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மா வஜபத் யா ரசூலல்லாஹ், அவருக்கு என்ன கடமையாகி விட்டது? சொல்றாங்க, அல் ஜன்னஹ், என்ன? சொர்க்கம் கடமையாகி விட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இந்த செய்தி திர்மிதியில 2897 எண்ணில் நசாயில வருகிறது. இப்ப பாருங்க, சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஒருத்தர் ஓதி சொர்க்கம் கிடைக்குதுன்னா எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? அதாவது தௌஹீத், ஏகத்துவத்தில் அவர் எப்படி இருக்கணும்? நிலையாக இருக்கிற ரசூலுல்லாஹ் ஒருத்தரை குறிப்பிட்டு தானே சொல்றாங்க. என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் யார், தௌஹீதுல எவ்வளவு உறுதியாக இருப்பவர். ஏகத்துவத்தில் ஒருத்தர் உறுதியாக வாழ்ந்து மரணித்து அவர் சொர்க்கம். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு இப்படி சொல்றாங்கன்னா, அன்று சஹாபாக்கள் ஓதினாங்கன்னா குர்ஆனை அதன்படி தான் வாழ்ந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குர்ஆனை ஓதுறாங்க, அதுல பொருள் தெரியாம என்ன செய்யறாங்க? அதுக்கு நேர்மாற்றமான சிறுக்கெல்லாம் செய்யறாங்க. குர்ஆனை ஓதுறாங்க, பொருள் தெரியாது, என்ன செய்கிறார்கள்? சிறுக்க செய்கிறார்கள். இனி அதுல பயன் இருக்குதா? சிறுக்க செஞ்சா அமலெல்லாம் அழிஞ்சு போயிடும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை நாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வேறு சந்தர்ப்பங்கள் சொல்லுங்க பாபா. சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை மாஷா அல்லாஹ், உம்ரா,
இப்ப உம்ரா தவாஃபுக்கு பிறகு தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் இருக்குது. அதுல என்னது ரஹ்மத்துல்லாஹ், அதுல வந்து சூரத்துல் ஃபாத்திஹா குல் யா அய்யுல் காஃபிர் முதல் ரக்காத், ரெண்டாவதுல சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவோம். வேற எங்க ஓதுவோம்? மக்ரிபுடைய சுன்னத், இப்ப எப்படி ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துல ஓதுற சுன்னத்தோ அதே போன்று மக்ரிபுடைய பின் சுன்னத் அதுல ஓதுவதும் ஹதீஸ்ல என்னது சுன்னா என்பதற்கான ஹதீஸ் இருக்கிறது. சரியா? சரி. வேறு இரவு தூங்குறதுக்கு முன்னால, இரவு தூங்குறதுக்கு முன்னால உள்ள ஹதீஸை நாங்க எடுத்து படிச்சு பார்த்தா நல்லா விளங்குங்க. அந்த ஹதீஸுடைய வாசம் எப்படி வருதுன்னு சொன்னால், அதாவது கைகளை இரண்டையும் சேர்த்து முதலில் ஊதுவது, விளங்கிச்சா? ஊதுவது, அதன் பிறகு 3 சூறாக்களையும் ஓதுவது, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிர்பில் ஃபலக், குல் அஊது பிர்பின் நாஸ், விளங்கிச்சா? அதை நாங்க ஓதுவது. ஓதி அதன் பிறகு நமது முழு மேனிலும் நாங்க இயன்றவரை என்ன செய்யறது? 3 முறை, எத்தனை முறை? 3 முறை தடவுவது. அப்ப ஓதுவது ஒரு முறை, ஒவ்வொரு சூறாவையும் ஓதுவது எத்தனை முறை? ஒரு முறை. முதலில் ஊதுவது என்ன, நான் புகாரில் ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல வாசம் அப்படிதான் வருகிறது. எனவே அந்த சிலவங்க வந்து ஓதிட்டும் ஊதலாம் என்ற மாதிரியான ரிவாயத்துகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த புகாரில் நான் கொண்டு வந்து இந்த ரிவாயத்துல வந்து முதல்ல வார அமைப்பு இப்படிதான் வருது. புரியுது சொல்றது? முதல்ல ஊதுவது, அதன் பிறகு என்ன செய்யறது? ஓதுவது, அதன் பிறகு மேனில இயன்றவரை 3 முறை தடவுவது. சரியா? தடவிக்கொள்ளும். சரி. அடுத்தது வந்து நாம் இந்த அத்தியாயத்தை ஓதுவதற்கான அடுத்த சந்தர்ப்பம் இது காலை மாலையுடைய ரிவாயத்தை நாங்கள் படிச்சோம். 33 ஆமிரனுடைய ரிவாயத்துல காலை மாலையில் ஓதக்கூடிய ரிவாயத்தையும் பார்த்தோம். சரி. வேற ஓதி பார்க்கிற ஒரு நோய் ஏற்பட்டால் என்ன செய்யறது? அந்த 3 அத்தியாயங்களையும் ஊதி நாங்க இங்கேயும் அதற்கு அனுமதி இருக்குது. ஊதி தடவுறது இருக்கே, அந்த ஓதி பார்க்கும் போதும் அதற்கும் அந்த முறையில தான் ஹதீஸ்ல வருகிறது. சரி. வேற அதாவது 3 தடவை அப்படி வரல ஹதீஸ்ல. இரவுல ஓதுவது சொல்லுவாங்க. எப்படி ஆரம்பப்படுத்துறாங்கன்னா, உங்கள யாருக்கு இரவில் குர்ஆனில் 3இல் ஒன்றை ஓத முடியாதுன்னு கேட்கிறான். அப்ப இரவுல நீங்க ஓதுறது, தூங்குறதுக்கு முன்னால் அல்ல, இரவில் பொதுவாகவே ஓதுவது சிறப்பானது. ஏன்னா இரவில் என்றுதான் ஹதீஸ்ல வருது. முஸ்லீம்ல வர ஹதீஸ்ல உங்களை யாருக்கு இரவில் சூரத்துல் இஹ்லாஸை ஓத முடியாது, அது 3இல் 1க்கு நிகரானது வருதா இல்லையா? அந்த அடிப்படையில அந்த ஹதீஸ் சொல்லப்படுது. அப்ப இரவில் ஓதுவது சுன்னா. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வித்திருடைய தொழுகை. இப்ப வித்திரு தொழுகையே, வித்திரு தொழுகையை 3 ரக்காத்தாக தொழும் போது ஒரே சலாம்ல தொழுகிறோம், அல்லது 2 ரக்காத்து சலாம் கொடுத்து 1 ரக்காத்தான் தொழுவாங்க. ஆனா அந்த ஹதீஸுடைய நேரடி வாசத்தை பார்த்தா 3 ரக்காத்தாக ஒரே சலாம்ல தொழுவது, 2வது ரக்காத்தில் உட்காரக்கூடாது, எழுவது, 3வது ரக்காத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பது. இப்படி வித்திர தொழும் போது முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா, 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 3வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். சரியா? இவ்வாறு ஓதுவது. எனவே இப்படியான செய்திகள் இருக்கின்றன. எனவே ஒரு மிகச்சிறந்த அத்தியாயம் தான் எது? சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம். எனவே நாம் இறுதியாக ஒரு தடவை நாங்க அதை ஓதி நாங்கள் என்ன செய்வோம்? வகுப்பை நிறைவு செய்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டம் என்னன்னா, அல்லாஹ் இதுக்கு வந்து சொல்றது லஃப்துல் ஜலாலா. இது வந்து கண்ணியமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு விட ஒரு வார்த்தை இல்லை, அப்படிதானே? அல்லாஹ் என்ற திருநாமம் இருக்கே, அல்லாஹ் என்ற திருநாமம் தான். நீங்க எடுத்து பாருங்க, அல்லாஹுடைய திருநாமங்களை சொல்லும் போது அல்லாஹ் ஹுவர் ரஹ்மான் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஹுவர் ரஹ்மான், அல்லாஹ் ஹுவர் ரஹீம். புரியுதா? அல்லாஹ் ஹுவர் ரஸாக். எப்படி வருது? அல்லாஹ் அவன் தான் யாரு? ரஹ்மான். அவன் தான் ரஹீம், அவன் தான் ரஸாக். இல்லைங்களா? அர் ரஹ்மான் ஹுவல்லான்னு சொல்றது இல்லை. எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ் ஹுவர் ரஹ்மான், அல்லாஹ் ஹுவர் ரஹ்மான், அல்லாஹ் ஹுவர் ரஸாக். எனவே அவ்வளவு மகத்தான திருநாமம் தான் இது அல்லாஹ். இந்த திருநாமம் அல்லாஹ். எனவே இதை ஓதும் போது
நாங்கள் ஹுவல்லான்னு ஓதக்கூடாது. சும்மா ஹுவல்லா என்று ஓதுறது இல்லை. ஹுவல்லாஹ் எப்படி ஓதுறேன்? ஹுவல்லாஹ் என்று ஓதுறது. புரியுதா? இதில் நீங்கள் ஒரு சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல ஓதும் போது சிம்பிளாக தான் ஓதுவோம். பிஸ்மில்லா எப்படி ஓதுவோம்? அங்கேயும் அல்லாண்ட பேர் தான் வருது. அந்த இடத்துல ஓதும் போது பிஸ்மில்லா, ஏன்னா அதில் அந்த மீமுக்கு கசரு வருது. அல்லாண்ட திருநாமத்துக்கு முன்னால் உள்ள மீம் இருக்கே, அந்த எழுத்துல கசரு தான் வருது. கசரு வரும்போது நாங்கள் அதை மெல்லினமாக தான் ஓதுவோம். அல்ஹம்து லில்லா எப்படி ஓதுவோம்? அல்ஹம்து லில்லா. அங்க லில்லான்னு ஓதுறது இல்லை, பிஸ்மில்லான்னு ஓதுறது இல்லை. அங்க சிம்பிளா தான் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. ஆனா அதே நேரத்தில் ஃபத்தஹு வரும்போது, ஜவர்ன்னு சொல்றது தானே, அந்த ஃபத்தஹு வருகின்ற போது அதை எப்படி ஓதுவோம்? அல்லாஹ் ஹு அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு நூறு சமாவாத், இப்படி அல்லாஹ் என்று என்ன செய்வோம்? அதை உயர்த்துவோம். ஹு அல்லாஹ் அப்படிதான் ஓதணும் ஃபத்தஹு வரும்போது. அதுக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்தஹு வரும்போது, புரியுதா? அவ்வாறு உயர்த்த வேண்டும். அதே போன்று லம்மரிக்கே பேசுன்னு சொல்லுவோம். ஜவரு ஜேரு பேசு, கசர் வந்தா மெல்லினமா. பேசு என்ற லம்மு வருகின்ற போது அதிலும் நாம் என்ன செய்வோம்? உயர்த்ததான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லுவோம்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இல்லைங்களா? அப்படி அது மாதிரி லம்மு வருகின்ற போதும் என்ன செய்வோம்? அதை நாங்கள் உயர்த்தி தான் எடுப்போம். எனவே இது ஒரு சட்டம். அப்ப நாங்கள் தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ் என்ற அந்த இப்ப லாம் என்ற வார்த்தை, லாம நீங்க எடுத்தீங்கன்னா லாம் வந்து சிம்பிளா உச்சரிக்கிற ஒரு எழுத்து தான். ஆனா அல்லாஹ் என்ற வார்த்தையில மட்டும் ஒரு தனி சட்டம் இருக்குது லாமுக்கு. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை, அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்துல அதுல லாமுக்குன்னு இருக்குது ஒரு தனியான சட்டம் இருக்கிறது. புரியுதா? வகுல் ஹுவல்லாஹு அஹது எப்படி சொல்றோம்? அஹதுன்னு சொல்றோம். அஹது. அஹது என்றால் என்ன? அஹது நாங்க சொன்னோம் அசைத்து ஓதக்கூடிய 5 எழுத்துக்கள் உண்டு. அதனால அஹத்ன்னு நிறுத்த மாட்டோம். அஹது. குல் ஹுவல்லாஹு அஹது. அல்லாஹு ஸமது சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ் உயர்த்துமா? அல்லாஹு ஸமது, அல்லாஹு ஸமது. நிஜா. அதே மாதிரி பாருங்க, லம் யலிது வலம் யூலது. இதுல பாத்தீங்கன்னா இந்த சுக்கூன் செய்யப்பட்ட மீம் வந்து நல்லா வெளியாகும். இதுல நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா லம்னு ஓதக்கூடாது. எப்படி ஓதக்கூடாது? லம் எளிதுன்னு ஓதக்கூடாது. அப்ப அங்க உன்ன மூக்குடைய நுனியில வர அந்த உன்ன ராகம் கொடுக்க கூடாது. இதுல மீம் வந்து நல்லா என்ன செய்யணும்? வெளியாகும். எப்படி ஓதணும்? லம் எலிது. எப்படி ஓதணும்? லம் எலிது வலம் யூலது. லம் எலிது வலம் யூலது சொல்றது. லம் எலிது வலம், அப்ப அந்த மீம் நன்றாக வெளியாக வேணும். மாதிரி எலிது வலம் யூலது. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா வலம் யகுல்லஹு, யகுன் இல்ல யகுல். அங்க நூனுக்கு சுகுன், அங்க லாமுக்கு சத்து வாரதால என்ன செய்யறது? அதை நாங்க சேர்த்து ஓதும். இதுகாமுடைய ஒரு சட்டம், இணைத்து ஓதுகின்ற சட்டம் இருக்கிறது. வலம் யகுல்லஹு, வலம் யகுல்லஹு குஃபுவன். அப்படி ஃபவுக்கு லம், குஃபுவன் அஹத். எப்படி சொல்லுவோம்? குஃபுவன் அஹத். குஃபுவன் இல்ல, குஃபுவன். ஃபவுக்கு லம். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்பதுதான். சரி, இதோட இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்வோம். உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் தான் கேளுங்க.